ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோஷாப்பில் கிளிப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிளன்ட் போர்ட்ரேட் டிரான்சிஷன் எப்படி கொடுக்குறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோட்டோஷாப்பில் இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லேயரை நீங்கள் ஒரு மல்டிபிள் டூப்ளிகேட்ஸ் போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 or 5 டூப்ளிகேட்ஸ் இப்போதைக்கு போட்டுக்கிறேன். தென் நீங்கள் டூல் பாக்ஸில் ஷேப் டூலில் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டு இது வந்து ஒரு ரவுண்டட் கார்னர். ஸோ இதோட ரேடியஸ் நீங்கள் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது ரவுண்டட் ஃபினிஷிங்கில் வரும். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும். ரவுண்டட் கார்னரோட ஒரு தனி லேயரில் அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். ஸோ அது நீங்கள் ட்ரா பண்ணதுமே ப்ராப்பர்ட்டிஸ் வரும். நீங்கள் இங்கே வந்து அதோட ஸ்ட்ரோக் வந்து கண்டிப்பாக ஒயிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபில் நீங்கள் எந்த கலரில் வேணாலும் கொடுத்துக்கலாம். தென் நான் வந்து செலெக்ஷன் டூலுக்கு போயிட்டு இதை ஒரு 2 டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். ஸோ ஓவரால் எனக்கு வந்து 3 ஆப்ஜெக்ட் வந்து இது இருக்கணும். இப்போது இதை நம்ம ப்ராப்பராக அலைன் பண்ணணும். ஸோ லேயர்ஸ்க்கு போயிட்டு இந்த 3ஐயும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆப்ஷன் இருக்கும். அது கொடுக்கும்போது உங்களுக்கு 3மே ஈக்குவல் ஸ்பேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். அப்போ நீங்கள் மேனுவலாக அது லெஃப்ட் அண்ட் ரைட் ஈவனாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்க மல்டிபிள் டூப்ளிகேட்ஸில் ஒவ்வொரு டூப்ளிகேட்டையுமே ஒவ்வொரு ரெக்டாங்கிளுக்கு மேலே நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஒவ்வொருத்துக்கும் மேலே நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். இப்போ நம்ம மூவ் பண்ண ஒவ்வொரு லேயருக்கு மேலேயுமே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதோட ஷார்ட்கட் Alt Ctrl G. ஸோ இது கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு இமேஜுமே வந்து அதுக்கு கீழே இருக்கிற அந்த ரெக்டாங்கிள் உள்ள கிளிப்பிங் மாஸ்க்குள்ளே போயிடும். தென் நீங்கள் கிரியேட் பண்ண இன்னொரு டூப்ளிகேட்டை டாப் மோஸ்ட் லேயராக மூவ் பண்ணி கொண்டு போங்க. அதுக்கு வந்து நீங்கள் செலக்ட் மெனுவில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லேயரில் இருக்க சப்ஜெக்டை மட்டும் ஃபோட்டோஷாப் ரொம்ப ப்ரிசைஸாக இன்றைக்கி இருக்க அப்டேட்டட் வெர்ஷன் வந்து ரொம்ப ப்ரிசைஸாகவே செலக்ட் பண்ணோம். வித்தின் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். செலக்ட் ஆனதும் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், Ctrl J கொடுத்து அதை ஒரு தனி லேயருக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. இந்த லேயரை நீங்கள் ஜஸ்ட் ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிவிட்டு இப்போது இன்னொரு டூப்ளிகேட் இங்கே இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்டரில் போயிட்டு பிளரில் காஷியன் பிளர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேல்யூ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூ நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த கிளிப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ண ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து வித்தின் ஃபியூ மினிட்ஸில் நம்மளால் வந்து அவுட்புட் கொடுக்க முடியும். நான் அதோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது இங்கே நான் காட்டுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக இருக்கிற ஒரு ஃபோட்டோவை ஈஸியாக நம்ம இந்த மாதிரி கிளிப்பிங் மாஸ்க்காக சேஞ்ச் பண்ண முடியும். ஃபோட்டோஷாப்போட ஃபுல் கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த இமேஜுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது ஒர்க் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.